வெல்கம் டு ரேண்டிஸ் கிச்சன். வாங்க டுடே பிரியாணி சமைக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா பாத்திரம் சூடாக வட்டியுமேவும் ஆயில் எல்லாம் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாக வட்டியுமேவும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. ஆனியனை போட்டுடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வந்து 2 கிலோ நம்ம வந்து சீரகச்சம்பா ரைஸில் தாங்க நம்ம பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். 2 கிலோ சிக்கனுங்க ரெடியாக இருக்குது. நம்ம ஊற வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த பிரியாணி வந்து 20லேருந்து 25 பேர் சாப்பிடக்கூடிய அளவுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிங்க 1/2 கிலோ அளவுங்க. இந்த தக்காளி எடுத்து போட்டு வெங்காயம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமும் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் புதினா மல்லி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கலாங்க. இப்போ பிரியாணி மசாலா போடுறோங்க. மசாலா போட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்போமே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ கலராக இருக்குன்னு. இப்போது சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடலாங்க. இந்த எசன்ஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம 2 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. ரெண்டு கிலோ அரிசினா அதை அளந்து பார்த்து அதுக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு மூடிடுங்க. பிரியாணி அரிசி கழுவி வச்சுருக்கேங்க. ஊற வச்சு நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போடுறோங்க. சுற்றி 4 பக்கமும் சுற்றி போட்டு விடுங்க. ஒரே சைடு போடாமல் பிரியாணியை 4 பக்கமும் வர்றது மாதிரி போடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அளவு 2 கிலோ சிக்கனுங்க, 2 கிலோ சீரக சம்பா அரிசிங்க.
எப்பயுமே அளவுகள் தாங்க கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டான அளவுகள் எடுத்தோம்னா பதம் கரெக்டாக வருங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துக்கங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா மணக்குதுங்க. தெருவே மணக்குது. பாதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தம் போட்டுட்டு மேலே 100 நெய் விட்டுறலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுனால எல்லாமே கடையில் வாங்க வேண்டியதாயிடுச்சுங்க. இப்போ கலந்து வச்சிருக்கிற பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுனா நமக்கு உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிருங்க. பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குங்க. ஏன்னா செய்கிறதே ஒரு பாய் அம்மாதேங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம தம்மு வச்சுருக்கோங்க. ஆல்ரெடி பக்குவமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தம்மு வச்சோம்னா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.